நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வராவல உங்களுக்கு விரய சனி ஆரம்பிக்குது. அதாவது 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிக்குது. பொதுவா இந்த 7.5 சனியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. பொதுவா சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் பொதுவா அமைச்சு கொடுப்பாரு. இந்த 7.5 சனி காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். பொதுவா 7.5 சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யோகாதிபதி திசையோ அல்லது திரிகோணாதிபதி கேந்திராதிபதி திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த 7.5 சனியால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரகாதிபதி திசையோ இல்ல பாதகாதிபதியோட திசையோ இல்ல 6, 8, 12ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான பாதிப்பை கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்கள் அங்க கெடு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நீங்க தப்பு பண்ணினவங்க மட்டும்தான் இந்த 7.5 சனியை பார்த்து பயப்படணும். தப்பு பண்ணாதவங்களை பத்தி இதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் பண்ணாது, எந்த கெடுதலும் பண்ணாது. அப்படி இருக்கும்போது 12ஆம் இடத்தில் சனீஸ்வரர் அமர்ந்தாவே பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது தொழிலுக்காக நான் வெளிநாடு போறேன் அப்படின்னு முயற்சி பண்ணினாலும் சரி, இல்ல நான் வேலைக்காக முயற்சி பண்றேன் அப்படின்னாலும் சரி, இல்ல நான் படிப்புக்காக நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, வெளிநாடு செல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. வெளிநாட்டு பணத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும். ஒரு சில இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அது வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு ஒரு சில மாற்றங்களாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இந்த மேஷராசிக்கு சிறப்பாகவே இருக்கு. அது உங்களுக்கு சாதகமான மாற்றம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்தாவே பாத்தீங்கன்னா தூக்கம் கெடும், வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், மன உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில இருக்கும். சரியான டயத்துக்கு உங்களால சாப்பிட முடியாது, சரியான டயத்துக்கு உங்களால தூங்க முடியாது, தூக்கம் கெடும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு ஏற்படும். இரவு நேர வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். பகல்ல வேலை பார்க்கறத விட இரவுல கொஞ்சம் அதிகமா கண் விழித்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். அந்த இரவு நேர வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி 12ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் பொதுவா சொல்றது. குடும்பஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்த்தாவே பாத்தீங்கன்னா குடும்பம் இல்லாத நபர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு இந்த சனீஸ்வரர். திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்துரும். அதாவது 7.5 சனியில தான் பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு திருமணமே அமையும். அப்படி இருக்கும்போது வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போன்று விரைய செலவுகள் அதிகமா செய்வதை குறைச்சிருப்பீங்க. அதாவது தேவையில்லாத செலவு, தேவையில்லாத இடத்துக்கு போறது, தேவையில்லாத செலவுகள் பண்றது, தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா ஏற்படாது. அதாவது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நீங்க ₹1 கூட நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. அதாவது உங்க குடும்பத்திற்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்களே தவிர உங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணாலும் பண்ணுவீங்களே தவிர அது வீண் விரைய செலவு அப்படிங்கிறது முற்றிலுமே நீங்க குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கிடும். அதே போன்று பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. வாக்குஸ்தானத்துல சனீஸ்வரருடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா தேவையில்லாத விதண்டாவாதம் பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமாகவே உங்களுக்கு
ஏற்படும். ஒரு சில நபர்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் மூலமான விரய செலவுகள் ஏற்படுறதோ, இல்ல ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படுறதோ, வாயாலேயே உங்களுக்கு வம்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து நிதானமா கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல், உங்களுக்கு தான் அலைச்சல்கள், உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா விரய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதனால தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ, முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அதே போன்று முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயத்தை ஷேர் பண்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டாம். அது உங்களுக்கே பாத்தீங்கன்னா வம்பா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். வீட்டில் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றுமையாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் குடும்பத்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ரெண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போன்று குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் அப்பப்போ ஒரு சில கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக தான் செய்யும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நீங்க சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சுன்னா அந்த காதல் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததா சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதால 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கடன் நோய் பகை இதுன்னு பொதுவா சொல்றது. பொதுவா ஒரு பாவ கிரகம் 6, 8, 12 அமர்ந்தாலும் சரி இல்ல அதே 6, 8, 12 பார்த்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகமா உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடன் குறையும், நோய் குறையும், வம்பு வழக்குகள் குறையும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதாவது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த சனீஸ்வரருடைய 7வது பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பகை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அதே போன்று நோய் நொடி வந்தால் கூட அது சரியான மருத்துவத்தை நீங்க அணுகி அதை அப்பப்ப நீங்க சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பெரிய ஒரு அசிங்கம் அவமானம் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே வந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பாரு இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும். அதாவது வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி இல்ல மேல் அதிகாரியுடைய தொல்லை டார்ச்சல் ஏதாவது இருந்தாலும் சரி இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பணி சுமை அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பான முறையில் அதிகமா இருக்கும். ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வேலையை கூட உங்க தலையில கட்டி அதை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அதனால பணி சுமை அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு ஏற்ற சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நீங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி, அமோகமான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். லேபர்ஸ்கிட்ட பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதோ தேவையில்லாம கோவப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை செய்யறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து அன்பா நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும். நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாவே இருக்கு. பெருசா ஒன்றும் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவுக்கு கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கேற்ற உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும்.
அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதால 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தை பொதுவா சனீஸ்வரர் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் மூலமான நன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமான ஒரு சில நஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமான இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இருந்தாலும் அங்க குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதால ஆரம்ப காலகட்டத்தில் கெடுதல் நடந்தாலும் இறுதி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வண்டி, வாகனம், அசிய சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீக சொத்து உங்க பேருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது தந்தை வழி சொத்தாக இருந்தாலும் சரி, இல்ல தாயார் வழி சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அப்பப்போ ஒரு சில தடங்கள், தாமதம், பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் நீங்க தான் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. படிப்பை தவிர வேற விஷயத்துல உங்களுடைய கவனம் சிதறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தவறான பாதை, தவறான நடவடிக்கை, தவறான செயல்பாடு, எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது அப்பப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நீங்க தான் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வலையில் விடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள், அதனால கை கட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுமே பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கமிஷன் மூலமான ஒரு சில வியாபாரங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல சனீஸ்வரருடைய பார்வை படும் பொழுது பேச்சினாலேயே வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக மண் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான, விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா உங்களுக்கு சொல்லலாம். நான் கலைத்துறையில வேலை பார்க்கிறேன், மீடியா துறையில நான் வேலை பார்க்கிறேன், நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நகை கடை வச்சிருக்கேன், இல்ல நான் அடகு கடை வச்சிருக்கேன், இல்ல துணி கடை வச்சிருக்கேன், துணி சம்பந்தமான ஒரு சில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நூல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, கொஞ்சம் லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நான் மெக்கானிக் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்குன்னு கூட பொதுவாக சொல்லலாம். அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்ஸா இருக்கட்டும், இல்ல கொரியர் சர்வீஸா இருக்கட்டும், நீங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா வண்டி வாகனங்கள்ல போறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும், கை கட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பார்த்து கவனமா இருங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு சிவப்பு நிற திருநூல் போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.